அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கன்னி ராசி அல்லது நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் தான் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் 90% என்ன சொல்லுவாங்க? சாபம் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. வரம்னு சொல்றவங்க ஒரு 10% இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கன்னி ராசிக்காரங்க அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு அமைஞ்சது வரமா சாபமான்னு கேட்டாக்க யோசிக்காம சாபம் அப்படின்னு சொல்றவங்களும் தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன காரணம்னாக்க இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தான் பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதி. இவங்க பொறுத்தவரையிலும் யாரால பாதிக்கப்படுவாங்கன்னா வாழ்க்கை துணைவரால் பாதிக்கப்படுவாங்க. யாருக்காக அதிகமா உண்மையா நன்மைகளை செய்வாங்கன்னா அதே வாழ்க்கை துணைவருக்காக தான். நிறைய நேசிப்பாங்க, வாழ்க்கை துணைவரை நேசிப்பாங்க, அவங்களுக்காகவே கூட இருப்பாங்க. பட் வாழ்க்கை துணைவரால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். இது எல்லாருக்குமே ஏற்படுதா அப்படின்னாக்க அதுலேயுமே விதி விலக்குகளும் இருக்கு. அதாவது 90% பேருக்கு கன்னி லக்னமா இருந்தா 100% பேருக்குமே பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு தான் நாம் இதை எடுத்துக்கணும். கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, மாரகாதிபதி குரு பகவான். அப்போ அந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த 7ஆம் பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணைவர் வகையில அவங்களுக்கு வரமாகவோ அல்லது சாபமாகவோ இருக்கும். அதே சமயத்துல இது கன்னி ராசியாக இருந்து வேற லக்னமாக இருந்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வகையில வரமும் இருக்கும் சாபமும் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்த விஷயம். இப்போ பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல இப்ப நீங்க எடுத்து பாக்குறீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில நல்லது நடக்குமா அல்லது வாழ்க்கை துணைவரால் பாதிப்பா ஏற்படுமா என்பதையெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சே கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்குன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டாக 5ஆம் பாவகம் மகரம், மகரத்துல வக்ரம் பெற்ற குரு இருக்கு. அதே போல 7ஆம் இடத்துல பாவ கிரகம் இருக்கு, சனி இருக்கு, அல்லது ராகு அல்லது கேது இருக்கு, அல்லது சூரியன் இருக்கு, அல்லது எல்லா கிரகமும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை ஃபுல்லாவே இருக்குங்க, செவ்வாய் இருக்கு அப்படின்னாலையும் அந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு ஆரம்ப வாழ்க்கை, முதல் வாழ்க்கை என்பது நரகமாக இருக்கும், அதாவது போராட்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகலாம், அல்லது அவசரப்பட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாருனாக்க உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில மனதளவில் அல்லது உடல் அளவில் பாதிக்கப்பட்டவராகவே இருப்பார். அவங்க கிட்ட நீங்க உண்மையா பேசி அல்லது அவங்களை புரிய வைக்கிறதுக்காக நீங்க போராடி வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். அப்போ ஏன் தான் கல்யாணம் பண்ணுமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ என்ன செய்யறது? விதி இதுதான். அப்போ 2ஆம் தாரம்ன்றது போகணும். இது டிவோர்ஸும் ஆகும். ஒரு கட்டத்துல தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது என்ன ஆகும்? வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த பிரச்சனை ஒரு நாள் முடியும். அந்த முடிவு எப்படி இருக்கும்? டிவோர்ஸ்ல போய் முடியும். அந்த முடியக்கூடிய சூழ்நிலையில அடுத்த வாழ்க்கையாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேட்பீங்க. அடுத்த செகண்ட் லைஃபாவது எனக்கு நல்லா இருக்குமான்னா அதுவுமே நம்ம ஜாதகத்துல பார்க்கலாம். இப்போ இந்த 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கு, 7ஆம் இடத்துல பாவ தொடர்புகள் அல்லது பாவ கிரகத்தோட பார்வை இருந்தாலும் சரி, சனி செவ்வாயோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருந்து இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்குன்னாக அல்லது நீசம் பெற்று இருக்கு அல்லது அஸ்தங்கமாய் இருக்குன்னாக அவங்களுக்கு முதல் தாரத்தால் பாதிப்புகளை ஏற்படுது. முதல் தாரம் கல்யாணம் பண்ண உடனே இந்த வாழ்க்கையே ஒரு சாபம் தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்க திங்க் பண்ண வச்சிரும். அதே அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலையும் வரும். அந்த தசாபுக்தி தான். இந்த தசாபுக்தி முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல தசாபுக்தி வருதுன்னா அதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளியே 2வது கல்யாணம் ஆகும். இப்போ இந்த 2வது கல்யாணம் ஆகிறது அந்த நேரம் அவங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடந்து அதே போல அவங்களுக்கு அந்த கொடுப்பணியும் நல்லா இருக்குன்னாக்க அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். இந்த செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு 12th ஹவுஸ் 11ஆம் பாவகத்துக்கு 2ஆம் இடம் என்பது 12ஆம் பாவகம். அப்போ
இரண்டாவது வாழ்க்கையோட குடும்பஸ்தானம் என்பது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் எந்த கிரகமும் இல்லைனாக மேக்சிமம் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா சுப கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன், குறிப்பா பாக்கியாதிபதி கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் இருக்கு, அல்லது 12ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல போய் இருக்கு, பாக்கியாதிபதி வீட்டுல போய் இருக்கு, அல்லது வேற ஏதோ ஒரு இடத்துல பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனோட இந்த 12ஆம் அதிபதி சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னாக நிச்சயமாக செகண்ட் லைஃப் ரெண்டாம் தாரமா அமையக்கூடிய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். தசாபுக்தி இங்க முக்கியமான விஷயம். செகண்ட் லைஃப் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டேன். தசாபுக்தி ஒரு 3 வருஷத்துக்கு சரியில்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா சில பேருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கூட ஒரே சண்டை சச்சரவா இருக்கும், போராட்டமா இருக்கும், அவங்களோடையும் செட் ஆகாது, அதுவுமே பிரச்சனை தான். கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியாக இருக்கீங்கன்னாக்க சில பேருக்கு இல்ல, பெரும்பாலானோருக்கு இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணி கூட ஃபெயிலியர் ஆகுறாங்க. அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற லெவல்ல கூட யோசிச்சுட்டு வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி போச்சு, திருப்பியும் டைவர்ஸ் பண்ணாங்க, 4 பேரு இவங்கள தான் குத்தம் சொல்லுவாங்க, இவர் தான் சரியில்லை அல்லது இவங்க தான் சரியில்லை அப்படின்னு குத்தம் சொல்லுவாங்க. அதனாலேயே பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தாலையும் அதுலயும் முடியாது, அப்படி ஒரு போராட்டமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி கெட்டு இருக்கும், 7ஆம் பாவகத்து பாவ தொடர்பு இருக்கும், 11ஆம் அதிபதி நல்லா இருக்கும். அதாவது சந்திரன் வந்து சுபகிரகமாக சுக்லபக்ஷத்துல பிறந்திருப்பாங்க, குருவோட பார்வையில் இருக்கும் அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கும். செகண்ட் மேரேஜ் நல்லா தான் அமைஞ்சிருக்கும், ஆனாலும் எடுத்த உடனே வாழ்க்கையில போராட்டமாக இருக்கும். அது எப்போதான் தீரும் அப்படின்னாக்க இந்த தசாபுக்தின்றது அப்பதான் பார்க்கணும் நாம. சப்போஸ் இப்போ கன்னி லக்னமாக இருந்து ராகு திசை நடக்குது, ராகு திசையில கடைசி புக்தி சந்திர புக்தி இல்ல கல்யாணம் ஆகுதுனாக்க செவ்வாய் புக்தியில போராட்டமா இருக்கு. அதே போல சில பேருக்கு குரு தசையில 2வது கல்யாணம் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அதாவது கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியாக இருக்கீங்க, குரு தசை வருது, அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குரு புக்தி 3 வருஷம், சனி புக்தி ஒரு 2.25-3 வருஷம் வரும். அப்போ வந்து இந்த 6 வருஷமும் சில பேருக்குலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கூட இருக்கும், குரு சரியில்லைனாக. ஓகேங்களா, இந்த 6 வருஷமும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்து ஒரு செட்டில் ஆயிட்டு அப்புறம் புதன் புக்தியில இருந்து ஒரு லைஃப் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போலதான், அதாவது கல்யாணம் ஆயிட்டு உடனே செகண்ட் மேரேஜ் கூட நல்ல தசாபுக்தி நடந்திருந்தா ஆரம்பத்திலிருந்தே நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாக ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து கஷ்டத்தை அதுவுமே கொடுக்கும். அந்த நல்ல தசாபுக்தி வர்ற வரையில் அந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு நல்ல கிரகத்தோட தசா புக்தி நடக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக நீங்க நல்ல வலுப்பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த நேரத்துல வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு வரமாக தெரியும், சாபமாக தெரியாது. நமக்கு நடக்கிற தசாபுக்தியும் சரியில்லை, நமக்கு கொடுப்பனையும் இல்லை அப்படின்னாக்க என்னவா தெரியும்? வாழ்க்கை துணைவர் நமக்கு சாபமாக தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவாகவே கன்னிராசி நண்பர்கள் எல்லாம் பொறுத்தவரையிலும் நிறைய நேசிச்சுட்டு ஏமாந்து போயிடுவாங்க, அல்லது காதலிச்சு அன்பு செலுத்திட்டு ஏமாந்து போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து வேற தொடர்பு வந்துடுது, வேற எண்ணங்கள் மாறிடுது, எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலன்றதுக்காக வேற ஒருத்தரோட நட்பு அல்லது காதல் போன்றவை ஏற்படுறதுனால முதல் வாழ்க்கை டிவோர்ஸ் ஆகுது, முதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆகுது. அப்படியுமே கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. சில பேருக்கு வந்து உண்மையா நேசிச்சு உண்மையா அவங்களுக்காக வாழ்ந்து, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க, உண்மையா வாழ்ந்து கடைசியில வந்து வாழ்க்கை துணிவரால பாதிப்படைகிறது. அதாவது வாழ்க்கை துணிவருடைய குணநலத்தாலே நிறைய பாதிப்படைவாங்க, அவங்களுடைய சொந்த பந்தங்களால பாதிப்படைவாங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க குறிப்பா அவர்களுடைய தாயார் அல்லது அவங்களுடைய சகோதர சகோதரிகள் வகையில கூட நிறைய பாதிப்புகளை அடைவாங்க. ஸோ அப்போ இவங்க தள்ளி இருந்தாங்கன்னா பெட்டர். இவங்களெல்லாம் விட்டு தள்ளி இருந்து தனி குடித்தனமாகவே இருக்கிறாங்கன்னா கூட கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான். இந்த குரு வந்து இவங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்னாக அல்லது அஸ்தங்கமாய் இருக்கு அப்படின்னாக கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அல்லது நீசம் பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க போறது உறுதி. அந்த 7ஆம் பாவகத்துக்கு பாபகிரகத்தோட தொடர்புகள் இருக்குதான்னு பார்க்கணும். அதே போல 11ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 11ஆம் பாவகம் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கலாம்.
இப்போ செகண்ட் மேரேஜ் நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னாக்க நீங்க போயிட்டு அமைக்கக்கூடிய பெண்ணுக்கு லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்கிற மாதிரி பார்க்க கூடாது, சூரியன் இருக்கிற மாதிரி பார்க்க கூடாது, சனி இருக்கிற மாதிரியும் பார்க்க கூடாது, ராகு இருக்கிற மாதிரியும் பார்க்க கூடாது. ஆனா கேது கூட இருந்தா கூட செவ்வாய் கேது ஒரு ஈக்குவலைஸ் ஆயிடும். அதாவது செவ்வாயை டாமினேட் பண்ணிடும், செவ்வாய அழுத்தம் கேது. அதனால கேது கூட இருக்கலாம் 12ஆம் பாவகத்துல. இல்லைன்னா எந்த கிரகமும் இல்லைனாக பெட்டர். அயன சயன போகஸ்தானத்துல ஒருத்தருக்கு சுத்தமா இருக்குன்னா இன்னொருத்தருக்கு சுத்தமா இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சுப கிரகம் இருக்கா, ஓகே. அந்த வகையில நீங்க செகண்ட் மேரேஜுக்கு நீங்க பொருத்தம் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் தாம்பத்திய சுகம் என்பது நல்லா இருக்கும். ரெண்டாவது அயன சயன ஸ்தானம் பார்த்தாச்சு. அடுத்து தசாபுக்தியும் பார்க்கணும். தசாபுக்தி இப்போ ஒருத்தருக்கு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, ஒருத்தருக்கு சரியில்லைன்னா அதை இணைக்கலாம். அப்போ ஒரு 2-3 வருஷம் இருந்தா கூட ஒரு மேனேஜபிளா இருக்கும், பிரிய மாட்டாங்க. ஆனா 2 பேருக்குமே அந்த நேரம் சரியில்லை அப்படின்னாக என்னதான் கட்ட பொருத்தம் இருந்தாலும் தசாபுக்தி 2 பேருக்குமே கெட்ட நேரம் நடக்குதுன்னாக, இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, இன்னொருத்தருக்கு 8ஆம் அதிபதியோட தசை நடக்குதுன்னா அவங்கள சேர்த்து வைக்கும் போது டக்குன்னு பிரிஞ்சிருவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். அதே ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, ஒருத்தருக்கு 5ஆம் பாவகத்தில் அமர்ந்த குருவோட தசையை நடக்குதுன்னு வச்சிங்களேன், அப்படிப்பட்டவர்களை சேர்த்து வைக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். சண்டை வந்தாலையும் சமரசத்தோட போயிடுவாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்கு அமைந்த வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் வரம் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சாபம்னு சொல்றவங்களும் சொல்லுங்க. ஆனா என்னுடைய பர்செப்டிவ்ல பாத்தீங்கன்னாக்க இது கன்னி ராசிக்கு அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சாபம் தான். என்னுடைய பர்செப்டிவ்ல தான் சொல்றேன், என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அது வாழ்நாள் முழுக்கவே இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் கர்மா என்பது. இல்லைன்னா நம்ம ஏன் இந்த ராசியில பிறக்கிறோம் அல்லது இந்த லக்னத்துல பிறக்கிறோம்? இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த கலசர தோஷன்ற கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன காரணம்? கடந்த ஜென்மத்துல கலசரம் சார்ந்த விஷயத்துக்கு நாம சரியாக கோஆபரேட் பண்ணாம இருக்கலாம், கலசர நம்மளால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த காரணத்தினால இந்த ஜென்மத்துல அந்த கஷ்டத்தை நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது கிரகங்களின் வழியாக. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்க எப்படிதான் இதை நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த பதிவுல சொல்றேன். அதாவது சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மதுரையில திருமோங்கூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம். அல்லது ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அடுத்த சன்னதியாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யலாம். அதே போல ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி சேவை அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. இந்த கலசர தோஷம் இருக்கக்கூடியவங்க அங்க போயிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம், அந்த சேவையில கலந்துக்கலாம். அதற்குரிய அமௌண்ட் கொடுத்துட்டு, அது எப்பன்றது நீங்க ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த இருக்கக்கூடியவங்க கிட்ட ஐயருங்கிட்ட விசாரிச்சுட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் அதுல போய் கலந்துக்கலாம். அதே போல திருநாகேஸ்வரம், ராகுகேது ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்க ராகு பகவானுக்கு செய்யக்கூடிய பாலபிஷேகம் பார்த்து ராகு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செய்யறதும் உங்களுக்கு கலசர தோஷத்தை நீக்கும். அதாவது ராகு கேதுவால் வந்த தோஷத்தை நீக்கும். இதையும் நாம செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.